பட்டா முதல் வில்லங்க சான்று வரை நிலம் வாங்கும் முன் ஒருமுறை இதை பார்க்கவும். ஒரு நிலத்தின் உரிமை சார்ந்த விஷயங்களில் மிகவும் முக்கியமானது பட்டா. ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு பத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நிலத்தின் பல்வேறு தகவல்களை கொண்ட பட்டா மற்றும் சிட்டாவும் முக்கியம். ஒரு நிலத்திற்கு அது இருக்கும் இடத்தை பொறுத்து வருவாய்த்துறையால் பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் நிலம் சார்ந்த ஆவணங்களுக்கான விளக்கத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பட்டா என்பது ஒரு நிலம் யாருடைய பெயரில் இருக்கிறது என்பதற்கு வருவாய்த்துறையால் வழங்கப்படும் முக்கிய ஆவணம்தான் பட்டா. ஒரு நிலத்தை விற்கும் போதும் வாங்கும் போதும் பட்டா அவசியம் தேவை. சிட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் பரப்பளவு, எல்லைகள், பயன்பாடு மற்றும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போன்ற தகவல்களை வழங்கும் வருவாய்த்துறை சான்றிதழ். பத்திரம் என்பது நிலம், வீடு அல்லது வாகனம் போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் உரிமையை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு சட்டப்பூர்வமாக மாற்றுவதை குறிக்கும் மிக முக்கிய ஆவணம் பத்திரம். இதனை சட்டப்படி பதிவு செய்து கொள்வது அவசியம். பதிவு செய்யப்படாத பத்திரங்கள் நீதிமன்றங்களில் செல்லுபடி ஆகாது. வில்லங்க சான்று என்பது ஒரே நிலத்தை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம். அதாவது ஒரு நிலத்தை ஒருவருக்கு விற்ற பிறகும் கூட அதனை மறைத்து வேறொருவருக்கு விற்பனை செய்யும் மோசடிகளை தெரிந்து கொள்ள பதிவுத்துறையால் வழங்கப்படும் சான்றுதான் வில்லங்க சான்றிதழ். நிலத்தின் மீது கடன், வழக்கு மற்றும் அடமானம் போன்ற சுமைகள் உள்ளனவா இல்லையா என்பதையும் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் நிலத்தை வாங்குபவர்கள் வில்லங்க சான்றிதழை சரிபார்த்து கொள்வது நல்லது. அடங்கல் சான்று என்பது ஒரு கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் என்னென்ன பயிர் வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன உள்ளிட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள அடங்கல் சான்று உதவுகிறது. சமீபத்தில் அடங்கல் சான்றை விவசாயிகள் எளிதாக வாங்குவதற்கு ஆன்லைன் வழிமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரயம் என்பது நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்வதை ஆவணப்படுத்துவதை கிரயம் என்று அழைப்போம். நன்செய் நிலம் என்றால் என்ன? விவசாய சாகுபடிக்கு கிணறு மற்றும் போர் உள்ளிட்ட அதிக நீர்ப்பாசன வசதிகளை கொண்டுள்ள நிலம். புன்செய் நிலம் என்றால் என்ன? சாகுபடிக்கு முழுக்க முழுக்க மழையை மட்டுமே நம்பியுள்ள நிலம். கிராம நத்தம் என்றால் என்ன? ஒவ்வொரு கிராமத்திலும் பொதுமக்கள் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் கிராம நத்தம் என்று வகைப்படுத்தப்படும். கிராம தானம் என்பது என்ன? கிராமத்தின் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்படும் நிலத்தை கிராம தானம் என்று அழைப்பர். தேவதானம் என்பது என்ன? கோயில் பயன்பாட்டிற்காக ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தானமாக வழங்குவதை தேவதானம் என்று அழைப்போம். புல எண் என்பது நில அளவை எண் அல்லது சர்வே எண். மேற்குறிப்பிட்டுள்ள நில ஆவணங்கள் பற்றிய தகவல்களை நிலம் வாங்குவதற்கு முன்பு தெரிந்து கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நில ஆவணங்கள் பற்றிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒருவர் ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் தயாராக வேண்டும், எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பட்டா, சிட்டா, அடங்கல், புலையன், கிளையன் சொல்லிட்டு நிறைய விடயங்கள் இருக்கு. இதெல்லாம் எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம நம்ம கையில பணம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு புரோக்கர் சொன்னாங்க, யாரோ ஒரு இடத்துல சொன்னாங்க சொல்லிட்டு நம்பி போயிட்டு அந்த இடத்த வாங்குறது, வீடை வாங்குறது, ஒரு காடு கொள்ளைய வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் அலைந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால் பட்டா, சிட்டா அப்படிங்கிறத என்னங்கிற விழிப்புணர்வு வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தவறாமல் எங்களுடைய சமூக சிந்தனை கொண்ட அன்பு காட்டு யூடியூப் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நாங்க போடக்கூடிய சில அற்புதமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சட்ட ரீதியான சில கருத்துக்களும் இனிமேல் நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனல்ல வரும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி முழுசா நம்புறோம். இதை உங்களுக்கு நீங்கள் பார்த்தவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் இந்த தகவல் எல்லாம் கொடுங்க. ஏன்னா இடம் வாங்குற விடயத்துல என்னென்ன அவசியம், என்னென்ன அவசியம் இல்லை. கிராமங்கள்ல இருக்கக்கூடியது கூட தேவதானங்கிறது கோயில் சம்பந்தப்பட்டது, மக்களுக்காக கொடுக்கக்கூடியது, புறம்போக்குன்னு சொல்லி நிறைய பிரிவுகள் நம்முடைய இடம், அதாவது நிலம் வாங்குற விடயங்கள்லயும் இருக்கு. அதனால் தெளிவான சிந்தனையோட இடம் வாங்குபவர்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான். நன்றி, வணக்கம். ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.